இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்போ மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்ல நான் இப்படி தான் பேசுவேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்கார. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சார் தேங்க்யூ. மாண்பு அமைச்சர் நீங்க நேரா என்ன சரி உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்றுக்க. அப்படி குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன் பேரவைத் தலைவர்களே. ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவாக சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்போ மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எங்க தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது. ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க. வர கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரெண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்ல நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்கார. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர் நான் சொல்றேன். மாண்பு நிதியமைச்சர் இல்ல மாண்பு நிதியமைச்சர் நீங்க இல்ல இத தமிழ்நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டரான மாரி வில்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுறதுல பார்த்தீங்கன்னா பிழை இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்க. அதுக்கு மாரி வில்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. நான் ஒரு கிறிஸ்டின், நான் இது மாதிரி தான் பேசுவேன், உங்களுக்காகலாம் என்னால் பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியாது, இதுதான் என்னோட யூனிக்கு. என்னோட கிறிஸ்டின் நான் பார்த்தீங்கன்னா என்னோட கிறிஸ்டின்ல அன்பு,
பகுத்தறிவு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் தமிழை என்னதான் படித்தாலும் இதெல்லாம் உங்களால் கற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கேள்வியை கேட்டாங்க பார்த்தீங்களா மாரி வில்சன் அவர்களை பார்த்து, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாருன்னு. இந்த கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கேள்வி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் பேச வேண்டிய பிரச்சனைகள்ன்றது இருக்குது. ஏன்னா நிறைய இருக்குது. சட்ட ஒழுங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. நிறைய பாலியல் குற்றங்கள் இருக்குது. இது மாதிரி இருக்கிறப்ப மாரி வில்சன் அவர்கள் தமிழில் பேசுறது தான் ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா அது அது ரொம்ப முக்கியமான பிரச்சனையே இல்லை என்ன கேட்டிங்கன்னா. இந்த கேள்வியே கேட்டுட்டாங்க எதிர்கட்சிகள். அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏதோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணு, சரி ஏதாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் இருக்கிற மாதிரி எதிர்கட்சியோட மைண்ட் செட் இருக்காது. எதிர்கட்சின்றது உங்களுக்கு ஏதாவது வச்சு ஏதாவது ஒரு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கிடைச்சாலும் அதை வச்சு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட பார்த்துட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சி எதிர்க்கிற ஒரு ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்கணுன்றத பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணது தப்பான்னு கேட்டிங்கன்னா அது தப்பு இல்லை, அது அவங்க பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனால் இதுக்கு மாரி வில்சன் அவர்கள் எப்படி ரிப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாரி வில்சன் அவர்கள் சொல்லியிருக்கனே தவிர, அதை விட்டுட்டு இவரோட பேசின டோன் இருக்கு தெரியுமா, ரொம்ப ரொம்ப ஒரு தலகணத்துல பேசியிருக்காரு மாரி வில்சன். இதே மாதிரி தலகணத்துல முன்னாடி இருந்தவங்க பேசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே வராத நிலைமையில இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்களும் இதே மாதிரி தலகணத்தோட பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா உங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முறை சட்டமன்றத்துக்குள்ள வர அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவர் பேசுற டோனே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அவ்வளோ என்னால் மாத்திக்க முடியாது. ஓட்டு போட்ட மக்கள் சொன்னா கூட உங்களால வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்க முடியாதா? என்ன சொல்லியிருக்கணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன் தமிழ் பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி இது. இது இல்லாம தமிழ் மொழியை பார்த்து எவ்வளோ தமிழ் மொழியை நீங்க எவ்வளோ படிச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ல படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. யாதும் முறை யாவரும் கேளீர், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் உங்களோட கட்சியில இருக்க வாசகம் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் இல்லாம எங்க இருந்து வந்துச்சு? பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மதத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிறிஸ்டின்ல இருந்து தமிழை வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்காங்க. எனக்கு சரியா தெரியல, ஜிவி போப் தான் நினைக்கிறேன். தமிழ் இலக்கணங்கள்லாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர்னு மாத்திக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத இது வைக்கிறாரு. தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த மாரி வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்டகாசம் பண்ணியிருக்காருன்றது தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொந்தக்காரர் வீட்டை போய் ரொம்ப ஆபாசமா பேசி அவங்க வன்முறையில வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காரு. இவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஆளுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சிடாதீங்க. ஏன்னா யாருக்காகவுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஒரு 35% ஓட்டு போட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் அமர வைக்கல. தளபதி விஜய்ன்ற இந்த ஒரு முகத்துக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டு உங்க எல்லாரையுமே சட்டமன்றத்துக்கு அமைச்சிருக்காங்களே தவிர உங்களோட ஒருத்தர் கூடமே அந்த ஃபேஸ் வேல்யூன்றது இல்லை. உங்களோட இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அங்கே அந்த தளபதின்ற அந்த ஒரே ஒரு ஆளுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப திமிரான தூணில ஆணவத்தோட பேசி அவரோட பேரையும் சேர்த்து கெடுத்துடாதீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன்.